இந்த வீடியோல நான் சில நிகழ்வுகள உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த சமயம் கோவிடுங்கிறனால என்னால இந்தியா ட்ராவல் பண்ண முடியல. அந்த சமயத்துல எனக்குள்ள வந்து அந்த வருத்தத்துல ஒரு மனசோர்வு ஏற்பட்டது. அப்ப வந்து டாக்டர் காசி ராஜா அவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அதுலருந்து வெளிய வர்றக்கு. அப்ப அவரு எனக்கு சொன்னாரு, "நீங்க இந்த ரொம்ப சோகமா இல்லாம, வருத்தப்படாம, ஆ நீங்க வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயம் என்னவோ, அதுல நீங்க கவனத்த செலுத்துங்கன்னு" சொன்னாரு. அதுவரைக்கும் அத பத்தி யோசிக்காத நான் அந்த சமயத்துல தான் நான் வந்து எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு எப்பயுமே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் லண்டன் வந்ததுக்கு அப்புறம் கூட, நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் நான் படிச்சேன். அதுக்கப்புறம் இங்க லண்டன் வந்ததுக்கு அப்புறமும் நான் படிச்சேன். ஆ படிக்கிறத தவிர, அதுக்கப்புறம் இப்ப நம்ம வேலைக்கு போறோம், ஃபேமிலிய பார்த்துக்கிறோம். அதெல்லாம் போக என்ன பிடிக்குது நமக்கு ஸ்பெஷலா அப்படின்னு நான் யோசிக்கும்போது தான், அதுக்கான விட எனக்கு லாஸ்ட் ஆகஸ்ட்ல இந்தியா ட்ராவல் பண்ணும்போது, எனக்கு அதுக்கான விடைய வந்து கிடைச்சது. அந்த ரீசனுக்காக தான் நான் ட்ராவல் பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஆ அப்ப வந்து கருப்புசாமி சார் லைப்ரரியன் தேரம்பாளையம் அவர் மூலமா அங்க ஸ்டார்ட்டிங் வந்து அதுதான் எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு. அவரு தான் என்ட்ட வந்து கேட்டாரு, இந்த மாரி ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து இந்த புத்தகம் படிக்கிறத பத்தி குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து ஒரு ஷார்ட் டைம்ல அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண அவருக்கும், அந்த ஹெட் டீச்சர் எல்லாத்துக்கும் இந்த சமயத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அத அடுத்த கட்டத்துக்கு வந்து ரமேஷ் சார் வந்து நெல்லிச்செட்டிப்பாளையம் லைப்ரரியன் அவரு வந்து எடுத்து கொண்டு போனாரு. அவரு மூலமா எனக்கு வந்து வெள்ளாளர் காலேஜ் ஃபார் உமன் திண்டல் டாக்டர் மகாதேவன் சார் வந்து அறிமுகமானாரு. அப்போ வந்து சார் வந்து எங்க காலேஜ்ல வந்து ஒரு ஸ்பீச் உங்களுக்கு குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆ அப்போ வந்து நான் வந்து அந்த நைட்டு நான் ஊருக்கு லண்டன் கிளம்புறது. இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற சான்ஸ்ல நம்மனால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு, சார்ட்ட ஓகே சொல்லியிருந்தேன். பயங்கர டைட் ஷெட்யூல் இருந்தாலும் நான் அவருக்கு ஓகே சொல்லியிருந்தேன். ஸோ வெரி ஷார்ட் டைம்ல அ அவர் வந்து ரொம்ப நல்லா வந்து அந்த ப்ரோகிராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து உடனே வந்து ஓகே சொல்லி அத அப்ரூவல் குடுத்த பிரின்சிபல் மேடம் டாக்டர் ஜெயந்தி அவங்களுக்கும், அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட டாக்டர் பிரேம்குமார், டாக்டர் பகவதி ராஜா மற்றும் டாக்டர் கணேஷ் அவருக்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மூலமா நன்றி சொல்றேன். அந்த ப்ரோகிராம்ல வந்து ரொம்ப வந்து கலந்துக்கிட்ட பிஜி ஸ்டூடண்ட் ஆ ரொம்ப வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா அதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் நாங்க கேட்டு, அதுக்குள்ள எங்களுக்குள்ள இன்டராக்ட் பண்றதுக்கெல்லாம் வந்து, அவங்க வந்து நெறைய கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த ப்ரோகிராமு. நான் ஃபர்ஸ்ட்டு லண்டனுக்கு வந்து ஒரு 2010ல தான் நான் இங்க ட்ராவல் பண்ணி வந்தேன். அப்ப விசா வரம்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்து திண்டல்ல தான் இருந்தது. நான் அங்க விசா வாங்கிட்டு, அப்ப நியர்லி ஒரு 9:30 இருக்கும். அந்த சமயம் ஒரு ஈவினிங் ஒரு 8க்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ப வாங்கிட்டு நான் முருகன் கோயிலுக்கு நேரா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். ஸோ இவ்ளோ நாட்கள் கழிச்சு எப்பயுமே அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அந்த முருகன், அந்த கோயில், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த காலேஜ். அ எப்பயுமே வந்து அந்த இடம் வந்து ரொம்ப வந்து ஒரு கலர்ஃபுல்லாவும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரே பக்தியா முருகன் பக்தர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பக்கம் காலேஜ் பொண்ணுங்க. அந்த இடம் எப்பயுமே வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். நான் எப்ப ட்ராவல் பண்ணாலும் அந்த 2 சைடும் பார்ப்பேன். ஸோ வந்து நான் அங்க தான் விசா வந்த உடனே போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். அதுக்கு ஆப்போசிட்ல இந்த காலேஜ் இருக்கு. நான் அப்ப நினைக்கல, நான் அந்த காலேஜ்ல வந்து நான் இப்படி ஒரு ஸ்பீச் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக நான் வந்து அங்க பேசுனது, அ அது ரொம்ப சிறப்பா வந்து நடத்தி குடுத்த அனைவருக்கும் வந்து இந்த வீடியோல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆம் இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் அ ஒரு விஷயத்த வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான உதவி வந்து எங்கிருந்து வேணா கிடைக்கும் அப்டிங்கிறக்கு என்னுடைய இந்த ட்ராவல் வந்து ஒரு உதாரணமா நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீச் வந்து குடுத்தேன். அது வந்து சிற்பி சார் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் என்ன கேட்டுக்க விரும்புறேன் அப்டின்னா,
இந்த மாதிரி லைப்ரரியன் கோர்ஸ் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த கோர்ஸில் என்ன இருக்குது, இதில் பெரிய ஃப்யூச்சர் இருக்கா அந்த மாதிரியெல்லாம். அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அப்ராட்லலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. டாக்டர் மகாதேவன் மற்றும் அங்கே இருக்கிற மற்ற ப்ரொஃபஸர்கிட்டலாம் நீங்கள் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க. அவர் அங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப நாலேஜ். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் பேசி முடிச்சுட்டு டைமே இல்லை. நான் அந்த அன்னைக்கு ஈவினிங் நான் கிளம்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அவசர அவசரமாக எனக்கு ஒரே ஒரு விஷயம் வருத்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து நிறையா வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை என்னால் எடுத்துக்க முடியல. எனக்கு டைம் கொடுக்க முடியல அப்படிங்கிறதான். அடுத்த தடவை வந்தால் கண்டிப்பாக, ஏன்னா அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நிறையா இருக்குது. எப்பயுமே வந்து பேரண்ட்ஸுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து இப்படி படிக்கிறான், இந்த மாதிரி இருக்கா, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் உண்மையாக சந்தோஷப்படுற அடுத்த நபர் வந்து யார் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் தான். ஓ, நீங்கள் இங்கே இருக்கலாம், என்கிட்ட படித்த பையன் அங்கே இருக்கான், இங்கே இருக்கான்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச வந்து பொக்கிஷம் மாதிரி, அவங்கக்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து லைப்ரரியன் கோர்ஸு, மற்ற நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான நாலேஜ் வந்து உங்கள் காலேஜ்லேயும் நம்ம நாட்டில் நிறைய இடத்துல வந்து ஸ்பெஷலாக லைப்ரரியில் நிறையா அது வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.